நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு குஜராத்தில் நடக்க இருக்குது. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். 1921ஆம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாடு நடைபெற்று இருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளை எட்டியிருக்கு. இந்த மாநாட்டின் தலைவராக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவர் ஓம் பிர்லா இருக்காங்க. இதில் எதை பற்றி இந்த மாநாடு நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை ஆகிய மூன்றுக்கும் இடையே முரண்பாடு இல்லாத ஒத்துழைப்பு என்ற மைய கருத்தோடு தான் இந்த மாநாடு நடக்க இருக்குது. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் 80வது மாநாடாக நடைபெற இருக்குது. இதை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தொடங்கி வைக்காங்க. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டப்பேரவை அலுவலர்கள், அதில் நடக்கக்கூடிய அமளிகள், இடையூறு அது இல்லாமல் இந்த நடைபெறுவதற்கு பொதுவான சட்டத்தை ஒன்று ஏற்றணும் அப்படிங்கிறத அது குறித்து விவாதிக்க இருக்காங்க. இதற்கான வழிமுறைகளை குறித்து விவாதிக்க பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா கடந்த முறையில் உத்தரகாண்டில் நடைபெற்றிருக்குது. இப்போ இதில் 3 முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவும் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்று அந்த 3 முக்கிய விவகாரங்கள் ஒன்றாக இருக்குது. அது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க ராஜஸ்தான் சட்டப்பேரவை தலைவர் சிபி ஜோஷி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு தற்போது இந்த மாநாட்டில் அறிக்கையை சமர்ப்பித்து அது குறித்து பகுப்பாய்வு செய்யப்படவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை இது குறித்து தான் பார்க்க போகிறோம். இதனுடைய சோதனை நேற்று நடத்தியிருக்காங்க. எங்கே நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமானில் நடத்தியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இது எதனுடைய அடிப்படையில் இதற்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவின் மோர்குவா அந்த 2 நதிகளினுடைய பேரை இணைத்து தான் பிரம்மோஸ் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியில் இது தயாரிக்கப்பட்டிருக்குது. இது ரஷ்யாவின் P-800 ஓனிக் சீரியங்கு அப்படிங்கிற ஏவுகணை தொழில்நுட்பம் அடிப்படையில் தான் இந்த பிரம்மோஸை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா தரையிலிருந்தும் கப்பலில் இருந்தும் விமானத்தின் மூலமாக ஏவப்படும் திறன் வாய்ந்தது. 2017 பார்த்தீங்கன்னா மார்ச்சில் நடத்தப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை சோதனையின் போது 450 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இது பாய்ந்து இலக்கை தாக்கி அழிச்சிருக்குது. இது பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு 2019 ராணுவத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்குது. பிரம்மோஸ் என்பது பார்த்தீங்கன்னா உலகின் வேகமாக எதிர்ப்பு கப்பல் பயண ஏவுகணையாகவும் இது இருக்குது. இந்த ஏவுகணை தயாரிப்பதில் முக்கிய பங்காற்றிய சிவதானு பிள்ளை அப்படிங்கிறவங்க பிரம்மோஸின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை தொலைவை 800 கிலோமீட்டராகவும் அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து இலக்குகளை தாக்கக்கூடிய அளவுக்கு இதை தயாரிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. மத்திய அரசின் சார்பில் பார்த்தீங்கன்னா மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நேற்று அதாவது 24/11/2020 அன்றுக்கு 43 சீன செயலிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதற்கு யார் பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையமும் மத்திய உள்துறை அமைச்சகமும் இதற்கு பரிந்துரைச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போலாம் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 59 சீன செயலிகளுக்கு தடை விதிச்சாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா ஜூலை இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தடை செய்யப்பட்ட செயலிகளில் சில செயலிகள் வேறு பேரில் வந்துச்சு. அதற்கும் இந்தியா ஜூலை மாத இறுதியில் தடை விதிச்சிருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பப்ஜி உள்ளிட்ட 118 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. இதில் பப்ஜி பார்த்தீங்கன்னா தென்கொரிய நிறுவனத்தை சார்ந்தது எனினும் அந்த நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகளை சீனாவின் டென்சென்ட் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வைத்திருப்பதால் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் நேற்று மேலும் 43 செயலிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதில் சீனாவினுடைய பிரபலமான அலிபாபா நிறுவனத்தின் 4 செயலிகளும் அடங்கும். அதில் முக்கியமான செயலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற செயலி தான். உலக செய்திகளில் சாங்கி 5 அப்படிங்கிற விண்கலம் குறித்து தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவில் இருந்து கற்களை தோண்டி எடுத்து அதை ஆய்வுக்காக பூமிக்கு கொண்டு வருவதற்கான விண்கலம் தான் இந்த சாங்கி 5 அப்படிங்கிறது. இதை யார் ஏவிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா நேற்று அதாவது 24/11/2020 அன்று செலுத்தியிருக்காங்க. எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைனான் மாகாணத்தில் உள்ள வெங்சாங் அப்படிங்கிற ஏவுதளத்திலிருந்து ஏவிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிலவில் 20 நாட்களில் வலம் வரும். இந்த விண்கலம் அங்கிருந்த மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்து வர திட்டமிட்டு
திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா. அதற்கு அடுத்தபடியாக இந்த திட்டத்தை வந்து சீனா வந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த விண்கலம் எப்போ போய் சேரும் நிலவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி போய் சேரும். அங்கிருந்து எப்போ திரும்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 16 அல்லது 17ஆம் தேதிக்கு வந்து பூமிக்கு வந்து திரும்பும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த திட்டம் வந்து அதிக அளவில் தோல்விக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறத வந்து அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்முடைய அந்த ஷாங்கி 5 அப்படிங்கிற விண்கலம் வந்து திரும்ப வரும்போது மட்டும்தான் இதற்கான வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் அமையும். பாரிஸ் பருவநிலை தூதராக வந்து ஜான் கெரி அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபாமா ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பாரிஸ் ஒப்பந்தத்தை வந்து உருவாக்குவதில் வந்து ஜான் கெரி வந்து முக்கிய பங்காற்றிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா 2015 இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்குது. இந்த சர்வதேச ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து சாதகமாகவும் அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவும் இருப்பதாக வந்து குற்றம் சாட்டியிருக்காரு அப்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதில் இருந்து அதனால வந்து விலகுவதாக வந்து கடந்த 2017ஆம் ஆண்டு வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. தற்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் 46வது அதிபராக வந்து ஜோ பைடன் அவர்கள் வந்து வரக்கூடிய 2021 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வந்து பதவியேற்க இருக்காங்க. இந்நிலையில் இந்த பருவநிலை விவகாரங்களுக்கான தனது தூதராக வந்து ஜான் கெரி அப்படிங்கிறவங்களை வந்து அவர் வந்து நியமிச்சிருக்காரு. இது வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அமெரிக்கா வந்து இந்த பருவநிலை மாநாட்டில் வந்து பருவநிலை ஒப்பந்தத்தில் வந்து மீண்டும் இணையும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். விளையாட்டுச் செய்திகளில் ஐசிசி வந்து கடந்த 10 ஆண்டுகளில் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதுக்காக வந்து வீரர்கள் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. இதில் இந்தியாவினுடைய சார்பில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கேப்டன் விராட் கோலி, பவுலர் சார்பில் வந்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோரை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடவர் கிரிக்கெட்டில் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டி, T20 உட்பட 5 பிரிவுகளில் வந்து விராட் கோலியின் பேர் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. MS தோனியின் பேர் பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளில் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா மகளிருக்கான பிரிவில் வந்து மித்தாலி ராஜ், ஜூலன் குவாஸ்வாமி ஆகியோர்கள் பெயர்கள் வந்து சிறந்த ஒரு நாள் வீராங்கனை விருதுக்கு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. இதுல வந்து அதிக வாக்குகளை பெறுவோர் வந்து வெற்றியாளர்களாக வந்து அறிவிக்கப்பட இருக்காங்க. அமெரிக்காவில் நடந்த ஆர்லாண்டர் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இது அமெரிக்காவில் நடைபெற்றிருக்குது. ஆர்லாண்டோ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவினுடைய பிரஜனேஷ் குணேஸ்வரன் அப்படிங்கிறவங்க வந்து இறுதி சுற்றில் வந்து தோல்வி கண்டிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நடந்த கேரி சேலஞ்சர் போட்டியில் வந்து இறுதி சுற்று வரைக்கும் முன்னேறி வந்து தோல்வி கண்டிருக்காங்க. இவங்க யாருக்கு எதிராக இந்த ஆர்லாண்டோ சேலஞ்சர் போட்டியில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த பிராண்டன் நகாக்சிமா அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக தான் வந்து இந்த தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க.